ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ லாங் வீடியோ போட்டு. இப்போ என்ன பார்க்கணும், சண்டேவா. இன்றைக்கி ஒர்க்கு இருக்குது. பட் நான் லீவ் எடுத்துக்கிட்டேன். சண்டே கூட ஒர்க் இருக்குது. சண்டே போகிறவங்களுக்கு இடையில மண்டே டு சாட்டர்டேக்குள்ளே இடையில ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். நான் பசங்க இருக்கனால கம்பல்சரி சண்டே லீவ் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணால் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்ணுக்குட்டி கட்டிட்டு போனேன். அது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். பார்த்தாச்சு. அடுத்து எங்கள் நாட்டில் ஆடு எங்கேயோ ஓடிருச்சு. ஆடு பிடிச்சிட்டு வரத்துக்கு போயிருக்காங்க. மொத்தம் 5 ஆட்டுக்குட்டி இருக்குது. ஒன்று மட்டும் என்ன அங்கே இருக்குது. இந்த 4 ஆட்டுக்குட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க. நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம். எனக்கு இன்னும் நல்லாவே வீடியோ எடுக்க தெரியல. நான் விட்டு தான் நான் போகிறேன். நம்மளாம் யூடியூபர்ஸ் இல்லை, அதனால் நமக்கு அவ்வளோக்கும் தெரியல. வீடியோ எடிட் பண்ணுறதும் சரியாக தெரியல, எப்படி வீடியோ ஷூட் பண்ணணும் தெரியல. தெரிஞ்ச மாதிரி போடலான்ட்டு போட்டுட்டு இருந்தாச்சு. எங்கள் நாற்று ஆடு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பேக் கேமரா நல்லா தெளிவாக தெரியல, அதனால் ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுத்துருக்காங்க. சோத்தியா யாடி போய்டு வேட்டுக்குள்ள தான் கட்டி போய்க்கா நல்ல ஒரு செகண்ட். அது எங்கேயோட எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. குட்டியெல்லாம் ஒரு 5:30 மணி இல்லை 6 மணி ஆட்டம் கொண்டு போய் தண்ணி காட்டி எடுத்து கட்டிட்டு கோழிங்கெல்லாம் இருக்குது. நாட்டுக்கோழி எல்லாம் நான் மூடி வச்சுட்டு அப்போ மேலே ஏறினா நான் காலையில் தான் கீழே இறங்குவோம். அது வரைக்கும் மேலேயே தான். 7 மணிக்கு 6:30 7 மணிக்கு மாடி மேலே ஏறின வீட்டுக்குள்ளே போனால் அப்படித்தான். கீழே வர வேலையே இல்லை. இல்லையா சப்பி? எல்லாம் சுற்றி ஃப்ளாட் ஆகிட்டே இருக்குது. வீடு கட்டிட்டாங்கன்னா ஆடு மாடி எதுவுமே மேய்க்க முடியாது. இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இப்போ 3 ஆடு சாமிக்கு விட்டுருக்கு. அதை மட்டும் சாமி செலுத்தியாச்சு. நான் 2 ஆடு மட்டும் தான் இருக்குது. அப்போ அதை மட்டும் 2 ஆடு மட்டும் அதை குட்டிங்களோட 3 குட்டியோட வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறனால இப்போ அப்படி வச்சு மேய்ச்சிட்டு இருக்கோம். இப்போ வேறு வெயில் காலம் வந்துருச்சா, தீனியே கிடைக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் என்ன பண்ணும் பச்சை பசேன்னு இருக்கும்போதெல்லாம் சாப்பிடாம விட்டுருச்சு. எல்லாம் காஞ்ச வாட்டி பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலாம். எல்லாத்தையுமே சாப்பிட்டு காஞ்சது பச்சை பசங்க எல்லாமே கலந்து தான் சாப்பிடு. எங்கள் ஊர் சேலத்துக்குள்ளே தான் இருக்கும். அது கொஞ்சம் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். உள்ளே வந்தால் இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப காடு மாதிரி இருந்துட்டு எல்லாமே வீடு கட்டிட்டாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது. சரி, தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்துச்சு. குழம்புக்கு தேங்காய் எடுத்து போகலான்னு போனால் புஷ்ஷுன்னு பாம்பு ஒன்று நீட்டிட்டு நிற்கிது. பார்த்து பயந்து ஓட்டம் பிடிச்சவ தான் இங்கே கம்முன்னு உட்காந்து நமக்கு தேங்காய் வேண்டாம் ஒன்று வேண்டான்ட்டு. இதோட 2 டைம் நான் தேங்காய் எடுக்க போய் 2 டைம் பாம்பு பார்த்துட்டேன். எப்படியா சார பாம்பாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு பயம், புஸ்க்குன்னு குத்திருச்சுன்னா வம்பா போய்டும் இல்லை. அதனால கம்முன்னு வந்துட்டேன். தேங்காய் வேண்டாம் ஒன்று நம்ம கடையிலேயே 10 ரூபா போனால் போய்டும். கடையிலேயே கொடுத்து நம்ம வாங்கிக்கலான்ட்டு வந்தாச்சு. இப்போ கம்முன்னு அமைதியாக மாடு மேய்க்கிற இடத்துலேயே உக்காந்துக்கிட்டேன். சோபி வேடப்பிள்ளைன்னு பெட்டி கட்டி ஏற்றுவா. ஐயா 5 கால் தான் அதுங்களும் பெட்டி கட்டி ஏற்றுவி. அட போ சோபி, 6 மணி வரைக்கும் மேப்படி போய்ட்டுன்னு போயிண்டாச்சுக்காது. நைட் அண்ணி சீலனு சரிதான் குசுரு. சோபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு செப்பு செப்பு அப்படிதான் சப்ஸ்கிரைப் சேர்த்துரு. செப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுண்டா செப்பு அப்படிதான் வேணும். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமைத்திருங்க. உங்கள் வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செப்பு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. செப்பி சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. ஓகே, பாய் செப்பு. பாய்.